அழைப்புதலை நம் ஊரில் உள்ள யாவருக்கும் கொடுத்து விட்டு வாருங்கள். ஆகட்டும் ராஜா. ராஜாவோட ஊழியக்காரங்க, ராஜா மகனுக்கு கல்யாணம், இந்தாங்க அழைப்புதல், எல்லாரும் வந்துருங்க. ராஜாவோட ஊழியக்காரங்க, ராஜா மகனுக்கு கல்யாணம். சரி வந்துடுறோம். யார் நீங்க? ராஜாவோட ஊழியக்காரங்க, இந்தாங்க அழைப்புதல், ராஜா மகனுக்கு கல்யாணம், இந்தாங்க அழைப்புதல். வந்துடும். வாருங்கள் ஊழியக்காரர்களே, விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆகட்டும் ராஜா. ராஜா வீட்டில் விருந்து ஆயத்தமா இருக்குது, வாங்க. எனக்கு ராஜா வீட்டில் எனக்கு வயலில் நிறைய வேலை இருக்கு, அதனால நான் வர முடியாது. சரி. வாங்கள் ஊரை கலைஞரே, ராஜா வீட்டில் விருந்து ஆயத்தமா இருக்குது, வாங்க. என்னப்பா கல்யாணம் விருந்தா? நான் வியாபாரத்துக்கு போனா என் வீட்டுல அடுப்பு எரியும். நான் வரலப்பா, நான் வரல. சரி. வந்துட்டீங்களா? ராஜா வீட்டில் விருந்து ஆயத்தமா இருக்குது, வாங்க. ராஜா மகன் திருமணமாவது விருந்தாவது. போங்க போங்க, என்னால வர முடியாது. சரி. ராஜா, நம் அழைத்தார்கள் ஒருவரும் வரவில்லை. ஒருவன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்திற்கும், மற்றவர்கள் எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். அப்படியா? அழைக்கப்பட்டார்களோ? அதற்கு அபாத்திரராய் போனார்கள். சரி, போகட்டும். நம் ஊரில் உள்ள வழிச்சந்தில் நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆகட்டும் ராஜா. நேரமும் போல பரப்பாடியில விபிஎஸ் நடக்காங்க. அது நிலுங்க. ராஜா வீட்டுல விருந்து ஆயத்தமா இருக்கு, வாரீங்களா? என்னது விருந்தா? வாங்க. எனக்கு கல்யாணமா? ராஜா வணக்கம். ராஜா சரி, இவர்களுக்கு கல்யாண வஸ்திரம் அணிந்து விருந்து சாலைக்கு அழைத்து செல்லுங்கள். ஆகட்டும்.
கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா சாப்பாடுண்ணா ரொம்ப நல்லா ஆமா ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப டேஸ்டா அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து சரி விருந்து சாலையில் விருந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் அறியாமல் இங்கே எப்படி வந்தாய் ஊழியக்காரரே வாருங்கள் இவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பருக்கடிப்பும் புறம்பான இருளில் கொண்டு போடுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்த இந்த நாடகத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கல்யாண வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பை இழந்தால் நாமும் புறம்பான இருளில் தள்ளப்படுவோம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சிப்பின் ரட்சணிய நாள். ரட்சிப்பை காத்துக்கொள்வோம்.